எல்லாருக்கும் ஹாப்பி லேபர்ஸ் டே. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சில கெஸ்ட்டு வராங்க. அண்ட் அவங்களுக்கு இறைச்சி, கோழி, பறக்கிறது, நீந்துறது எல்லாமே வந்து வாங்க போகிறோம். ஸோ எஸ், வாங்க சிங்கப்பூரில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த vlog வந்து ரொம்ப நாளாக செய்யணும்னு ஒரு ஆசை. இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் கோ. ஏன்னா நான் எப்போதும் மார்க்கெட் போகிறதில்ல. என் வீட்டில் வந்து அம்மா தான் போவாங்க. ஆனால் நம்ம கெஸ்ட் வர்றதுனால நம்மளே போய் ஜாமான்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குது கெட்டப்பு? வேறு மாதிரி இருக்கா? வாங்க போவோம் மார்க்கெட்டுக்கு. ஸோ நம்ம ரோடு தாண்டும் போது எப்போதும் சிங்கப்பூரில் இந்த மாதிரி பெடெஸ்ட்ரியன் கிராசிங் போய் பார்த்தீங்கன்னா காடி நிப்பாட்டிடும். நம்மளுக்கு பெடெஸ்ட்ரியன் கிராசிங்கில் க்ராஸ் பண்ணுங்கள், சரியா? நம்ம வந்து நார்மலாக சும்மா வந்து ரோடை தாண்டிட்டு மாட்டிக்கிட்டு ஃபைனலாக வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைக்ஸ்லாம் வந்து எப்போதும் பிளாக்கிலேயே வந்து பார்க் பண்ணிப்போம். யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும். ஸோ நம்ம எஸ்டேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இங்கே சும்மா ஒரு எக்ஸசைஸ் ஏரியா மாதிரி, அங்கே வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட், இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றி பிளாக்ஸு. அண்ட் இந்த பிளாக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ராத்திரி பசிக்கும்போது நம்ம இங்கே வந்து என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயாம் கிச்சா மனிஸ் கோகனட் ரைஸ், இது வந்து பாஸ்தா, அது இங்கே பிரியாணியா இல்லை ஹாங்காங் ஸ்டைல் ஃப்ரைட் நூடுல்ஸ். அதே மாதிரி இங்கே கீழே வந்து தாய் பிசூன் மீன்ஸ் சிக்கன். இந்த பிரியாணி இருக்குமே, அதே இங்கே தல் ரைஸ் வித் பட்டர்மில்க் சிக்கன். சாரி உங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியல, ஏன்னா ஃப்ராஸ்டடாக இருக்குது. பட் நம்ம ஜாமான் வாங்கலாம். என்னடா இந்த மாதிரி ஃப்ரோசன் ஜாமான் வாங்கிட்டு எப்படி சாப்பிட்றதுன்னா, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்குது. ஏன் நம்ம சும்மா வந்து இங்கேருந்து வாங்கிட்டு இங்கே வந்து ஹீட்டப் பண்ண வேண்டியதுதான். அண்ட் இந்த மைக்ரோவேவ் அவனை யாருமே திருட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேஃபான ஒரு செட்டப் தான். ஸோ எஸ், பசிக்கும் போது சும்மா என் வீட்டிலேருந்து கீழே இறங்கி வந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. நைட்டு 2 மணி 3 மணி கூட வந்து நம்ம வந்து வாங்கலாம். ஐயோ என்ன வெயில் கொடுத்ததா சாமி! சிங்கப்பூரும் இவ்வளோ சூடாக இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மோட்டர் சைக்கிள் பார்க்கிங்க. இங்கே தான் எல்லோரும் வந்து அப்படியே பொதுவாக மோட்டர் சைக்கிள் பார்க் பண்ணியிருப்பாங்க. யாருமே வந்து தொட மாட்டாங்க. வாட் அ வெரி ஹாட் டே டுடே. மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு காஃபி ஷாப், எல்லாரும் வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கம் லன்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு நுழைஞ்சோன்னே உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஷாப்பு. பட் நம்மளுக்கு வந்து இந்தியன் ப்ரொவிஷன் ஷாப்பும் இருக்குது. நான் அப்புறமேல் காமிக்கிறேன். ஸோ என்னென்னா நம்ம ரேட்டை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி வந்து 120, ஒரு கிலோவுக்கு 120 தக்காளி. அதேமாரி பார்த்துக்குங்க என்னென்ன ரேட்டு அப்படின்னு. மென்ட்ரின் ஆரஞ்ச், இப்போ லொங்கான் மாங்காய் பார்த்தீங்களா, ஒன்று வந்து 1 வெள்ளி. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம முடி வெட்டுற கடை. நான் இங்கே தான் முடி வெட்டுவேன். அண்ணன் பிஸியாக முடி வெட்டிட்டு இருக்கார் உள்ள. நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பூக்கடை, நம்மளுக்கு வந்து தேவைப்படுற பூவெலாம் வாங்கிக்கலாம் இங்கே. அண்ட் ரைட், வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டி கடை இருக்குது. இங்கே வந்து தொப்பா முடியெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், தொப்பா முடி, க்ளோத்ஸு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் ஷாப். ஏன்னா இப்போ வந்து டூரியன் வந்து சீசனில் இருக்குது. ஸோ இதான் வந்து டூரியன் பழம் சீசனில் இருக்குது. ஸோ என்னென்ன 12 வெள்ளி ஒரு பாக்ஸு. ஒரு பாக்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் இவ்வளோ தான், 12 வெள்ளி. பலாப்பழம் ஒரு 5 வெள்ளி ஒரு பாக்ஸு. பார்த்தீங்களா எவ்வளோ டூரியன் இருக்குன்னு. இப்போ எல்லாம் சீசனில் இருக்குது. ஸோ டூரியன் லவர்ஸ், திஸ் அ குட் டைம் டு பை டூரியன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரியன் பழம், சின்ன பழம் தான், 1 வெள்ளி. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ பப்பாயா, மேங்கோ, ஆரஞ்ச், ஆப்பிள் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாழைப்பழம் எல்லாம் ரேட்டை பார்த்துக்குங்க. இப்போ வந்து இதுதான் வெட் மார்க்கெட்டு. உங்களுக்கு வந்து மீனெல்லாம் என்னென்ன ரேட் இருக்குது பாருங்கள். $15 இது ஒன்று. இது பார்த்து பாருங்கள், ஊடா வந்து என்ன ரேட்டு, இதெல்லாம் என்ன ரேட்டு. ஒன்று வந்து 4 வெள்ளி, 3 10 வெள்ளி. அதே மாதிரி வந்து பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது, வெட்டியும் கொடுப்பாங்க நம்மளுக்கு. இங்கே எல்லாமே வந்து காய்கறி. ஆக்சுவலி கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா
இது நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் கிட்ட வரோம். காலைல வந்துருந்தேன்னா சரியான கூட்டமாக இருந்திருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரோசன் குட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வேணுமோ உங்களுக்கு வந்து தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃப் இருக்குது, அங்கே சிக்கன் அண்ட் டக் இருக்குது, இங்கே மட்டன் இருக்குது. எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். இந்த ஃபுல் ஷாப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். நம்ம எப்போதும் இங்கே தான் வாங்குவோம் இந்த ஷிட் மீன் ஹவுஸ்னு. ஸோ இங்கே வந்து என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து மட்டன் வந்து போன்லெஸ் வந்து 18 வெள்ளி, வித் போன் 16. பார்த்துக்குங்க என்னென்ன ரேட்டுன்னு. அதே மாதிரி கோழி உங்களுக்கு வந்து கோழி வேணால் இதான் ரேட்டு 6 வெள்ளின்னு நினைக்கிறேன். 6 வெள்ளி போட்டிருக்கு முழு கோழிக்கு. ஸோ நம்ம கோழி வாங்கியிருக்கோம். இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வெட்டி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து 8 பீஸாக கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து வெட்டி கொடுத்துருவாங்க. இந்த பக்கமாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குது லயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் கடை தான் இங்கேயும் இருக்குது. பட் நம்ம எப்போதும் இங்கே தான் வாங்குவோம். அவங்களோட ரேட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் அவங்களோட ரேட்டு. இதெல்லாம் ரேட்டு பார்த்துக்கோங்க. மட்டனோட ஹெட்டு, ஷோல்டரு, ரிப்ஸு, பாயாக்கால், சுவரொட்டி, மட்டன் சாப்ஸ், லிவர், ட்ரைப் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. எல்லாம் ஹலால் தானா? ரைட்டு, எல்லாம் ஹலால் சர்டிஃபைட் தான். இப்போ நம்ம மட்டன் வெட்டிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ வாங்கியிருக்கோம். கோழி, இது கோழி, அங்கே வந்து மட்டன். வீட்டில் சரியான ஒரு விருந்து காத்திருக்கு. அதுக்காக தான் வந்து இது எல்லாமே. அண்ட் சிக்கன் 65 செய்கிறதுக்கு நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் அதை பண்ண போகிறோம். ரொட்டி கடையும் இருக்குது. அதே மாதிரி சன்கிளாஸஸ் வேணுமா அதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து புக் ஷாப்பு, முடி வெட்டுற கடை பார்த்துக்கிட்டே வாங்க. இதை தான் நம்ம ஏரியா மார்க்கெட்டு. இங்கே ஃபோன் கடையும் இருக்குது. ஃபோன் ரிப்பேர் பண்ணோன்னா இங்கே வந்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஷாப் மாதிரி வீட்டுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இந்த வேல்யூ டாலர் நான் தான் இது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சீப்பான ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் வேல்யூ டாலரில். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டு. அங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரொட்டி கடை, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே பேங்க்கு கூட இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே முன்னாடி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பிஎஃப்டி ஜிம் இங்கே மேலே வந்து ஜிம்மும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பேங்க்கும் இருக்குது. பட் ஆமாம், நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போக போகிறோம். அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அந்த சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட் தான். உங்களுக்கு ரொட்டி, வீட்டுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ். அதுக்கு உள்ளே போனால் உங்களுக்கு வந்து முட்டை பாருங்கள். ரொம்ப பெரிய பெரிய கடை தான். என்னென்ன வேணுமோ நம்ம வந்து இங்கே நம்ம வாங்கிக்கலாம். காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து பால், இந்த பக்கம் காய்கறி, இந்த பக்கம் பால் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஜாமான். இவ்வளோ பெரிய பாஸ்கெட்டில் எல்லாமே வந்து நிரப்பிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்க அடுத்த கடைக்கு போவோம். நல்ல ஷூட்டுக்கு வந்து இளநீ வேணும்னா இளநீ வாங்கிக்கலாம். இது வந்து இந்தியன் ப்ரொவிஷன் ஷாப். ஸோ நம்மளுக்கு வந்து தேவைப்படுற எல்லாமே இந்தியன் ஐட்டம்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெளியே வந்து உங்களுக்கு வந்து காய்கறி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். பார்த்தீங்களா என்னென்ன வேணுமோ எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். புதினா ஓகே. ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வந்து இளநீ வெட்டி தராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிரெட்ஸ் இருக்குது. இன்னொரு பிரெட் கடை, அதே மாதிரி ஒரு லாண்ட்ரி கடை கூட இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் லாண்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் கோர்ட்
இங்கே வந்து நம்ம கோபித்தியம் அப்படின்னு சொல்லுவோம், காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ், சிக்கன் ரைஸ்லேருந்து உங்களுக்கு குவேத்தியாவ், சைனீஸ் நூடுல்ஸ், உங்களுக்கு வந்து அங்கே இந்தியன் கடையில் வந்து உங்களுக்கு வந்து பராட்டா, பிரியாணி அதெல்லாம் கிடைக்கும். பட் கூட்டத்தை பாருங்கள், கியூவில் இருக்க கூட்டத்தை பாருங்கள், ஃபுல்லாக காஃபி ஷாப் இருக்க கூட்டத்தை பாருங்கள். அதான் லன்ச் டைமு. ஸோ நம்ம சிங்கப்பூர்ஸ் எப்போதும் வந்து இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் தான் வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம். நம்ம தமிழ் கடையில் என்னென்ன இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ். ஆனால் ஆஃப்கோர்ஸ் நம்ம எப்போதும் வந்து சைனீஸ் தான் சாப்பிடுவோம். சைனீஸ் கடையில் வந்து நம்ம நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். மார்க்கெட்டிங்லாம் போயாச்சு, ஜாமான்லாம் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் சிங்கப்பூரில், இதுதான் வந்து நம்மளோட மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம எப்படி வந்து நம்ம க்ரோசரிஸ் வாங்குறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த எபிசோட். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம அடிக்கடி வந்து பண்ணுற மாதிரி பார்க்குறேன். டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குமான்னு தெரியல. ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் காமிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய். And also, happy Labour's Day.